ஹலோ தம்பி தங்கச்சிகள், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே. ஸோ இந்த வாரம் உங்களுக்குலாம் ஸ்கூல் லெசன்ஸ்லாம் நடக்கல. யூ ஹேட் பிரேக், ரைட்? ஓகே, ரைட். நல்லா இருக்கீங்களா? காலையில் எழுந்துச்சு பைபிள் வாசித்தீங்களா? ப்ரேயர் பண்ணீங்களா? வெரி குட். நீங்கள் நல்ல பிள்ளைங்க. ஓகே. லாஸ்ட் வீக் சண்டே ஸ்கூல் கிளாஸஸ் அட்டன் பண்ணீங்களா? ஜூமில் அதெல்லாம் ஒழுங்காக அட்டன் பண்ணணும். உங்களுக்காக ஆண்டி, அண்ணா, அக்காலாம் வந்து தேர் டேக்கிங் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். உங்களுக்காக நிறைய முயற்சி எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அந்த கிளாஸஸ்லாம் நடத்துகிறாங்க. அதனால் நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா பயன்படுத்திக்கிட்டோம். சரியா? ரைட். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு என்ன டேட்டு? செப்டம்பர் 27. ரைட். செப்டம்பர் 27 ஒரு விசேஷமான நாள் நம்ம எல்லாருக்கும். என்ன தெரியுமா? ரைட். இன்னைக்கு வந்து சிஎஸ்ஐ டே. அப்படின்னா சிஎஸ்ஐ டேனா என்ன? 1947 நம்முடைய சவுத் இந்தியாவில் இருந்த வேரியஸ் சர்ச்சஸ், டினாமினேஷன்ஸ், வேறு டினாமினேஷன்ஸ் ஒன்றா சேர்ந்து சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, சிஎஸ்ஐ அப்படின்ற ஒரு யுனைடெட் சர்ச்சை ஃபார்ம் பண்ணாங்க. ரைட். அதோட டீட்டெயில்ஸ்லாம் சொன்னால் அவங்களுக்குலாம் புரியாது. பிரிஞ்சிருந்தவங்கலாம் ஒன்றா வந்தாங்க. They all came together, they got united together and we became one church. One church means throughout South India we are different congregations, but one church, we call it CSI, Church of South India. So today we are celebrating the anniversary of Church of South India. அதுதான் சிஎஸ்ஐ டே அப்படின்றது. ஓகேவா? நம்மெல்லாம் வந்து இந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் நாமெல்லாம் உறுப்பினர்கள் அப்படின்றத குறித்து ரொம்ப சந்தோஷப்படணும். அதுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லணும். ஓகே, ரைட். இந்த சிஎஸ்ஐ எதற்காக உருவாச்சு? எல்லாம் பிரிஞ்சு இருக்கும் பொழுது நம்ம சர்ச் லீடர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க? ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும், இயேசு சாமியினுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். என்ன நோக்கம்? அவர் ஒரு ப்ரேயர் பண்ணார். என்ன ப்ரேயர் தெரியுமா? ஜான் சாப்டர் 17 அந்த ப்ரேயர் இருக்கு. இந்த ப்ரேயரில் வேர்ஸ் 21 அதில் அவர் சொல்கிறாரு, எல்லாரும் ஒன்றாக இருப்பார்களாக, that they all may be one. இங்கே வந்து சர்ச் லோகோ பார்க்குறீங்கல்ல, இதுதான் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவுடைய லோகோ. சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, சிஎஸ்ஐ, அதனுடைய லோகோ. அதில் நீங்கள் மேலே பார்க்கறது that they all may be one. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. நம்ம சர்ச்சினுடைய முக்கியமான மோட்டோவே நாம் எல்லாம் ஒன்றா இருக்கணும், யுனைட்டடாக இருக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு சபையாக நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, சிஎஸ்ஐ இருக்கு. ரைட். ஓகே. அதனால நாம் அந்த செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாள். வி ஆர் செலிப்ரேட்டிங் தி சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, அதனுடைய ஆனிவர்சரி. அதுதான் செப்டம்பர் 27 வெரி ஸ்பெஷல் டே. இன்னைக்கு சண்டேலேயே இந்த ஆனிவர்சரி வந்திருக்கு. ஓகேவா? ரைட். ஜெபம் பண்ணலாமா? ஓகே, ஜெபம் பண்ணிட்டு இன்னைக்குரிய கிளாஸஸ்குள்ளே நாம் போகலாம். லெட் அஸ் ப்ரே. எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த சுகம், பலன், எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கோவிட் பேண்டமிக் காலங்களில் என்னுடைய பிள்ளைகள் பத்திரமாக இருக்க நீர் உதவி செய்யும். அவர்களுக்கு தேவையான எல்லா ஞானத்தையும் அறிவையும், ஆண்டவருக்கு பயப்படுகின்ற பயத்தையும், தம்முடைய நண்பர்கள், உற்றார், உறவினர்கள், குறிப்பாக பெற்றோர், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து அனைவருடைய நல் மதிப்பையும் பெற்றுக்கொள்ளுகின்ற பிள்ளைகளாக என்னுடைய பிள்ளைகள் திகழ நீர் தாமே உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள் சண்டே ஸ்கூல் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும்
இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிற பாடங்கள், வசனங்கள், கதைகள் எல்லாவற்றையும் நாங்கள் மனதிலே பதித்து எங்களுடைய வாழ்க்கையிலே அவற்றை வெளிப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I lay my life before you. How I love you. Spirit, I adore you. And I lay my life before you. And how I love you. Jesus, I adore you, and I lay my life before you. How I love you, Father, I adore you, and I lay my life before you. How love you, Spirit, I adore you, and I lay my life before you. How Praise the Lord, children. How are you feeling? Bright and happy or dull and gloomy? Here's God's word for you today. Can you see this? Can you see? Read. I can do all things through him who strengthens me. Philippians 4:13. Jesus gives us strength in times of trouble. You may be a little bit upset now because you can't go to school or go to play with your friends as you usually go to the beach, etc. Don't be discouraged. Jesus will set everything right. Let us pray and wait. Daily, remember to pray as soon as you get up and then to read the Bible. Jesus will help you to pass through these restrictions with peace. Learn today's verse and trust in it. Hello children, welcome you all to quiz time. இந்த வாரத்தோட quiz பார்க்கிறதுக்கு முன்னாடி போன வாரத்தோட quiz answers நம்ம பாப்போமா? First question ஓட answer Bathsheba. ஆமா, கிங் சாலமனோட அம்மா பேரு Bathsheba. டிமோதிஸ் father, அவருடைய nationality என்ன? அவர் ஒரு கிரேக்க மார்க்கத்தை சார்ந்தவராய் இருந்தார். Question number 3. A mother in Israel அப்படின்னு எந்த female judge பத்தி சொன்னாங்க? Answer Deborah. Question number 4. Abrahamோட அப்பா பேரு என்ன? Answer Terah. Question number 5. Who was John the Baptist's mother? Answer Elizabeth. Sixth question. Davidோட அப்பா பேரு என்ன? Answer Jesse.
7th question. சாமுவேல்னு ஒரு ப்ராஃபட் இருந்தார் இல்லையா, அவரோட அம்மா பேரு என்ன? Answer, Hannah. Question number 8. Who was the father of Samson? Answer, Manoah. Question number 9. Who was the mother of Joseph and Benjamin? Answer, Rachel. Question number 10. Who was the father of Noah? Answer, Lamech. Children, போன வாரத்தோட குவிஸ் ஆன்சர்ஸ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்ப இந்த வாரத்தோட சூப்பரான குவிஸுக்குள்ள போவோமா? இந்த வாரத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ்ல பைபிள்ல மென்ஷன் ஆன அனிமல்ஸ் பத்தியும் பேர்ட்ஸ் பத்தியும் குவிஸ் இது. சூப்பரா? போவோமா? என்ன क्वेश्चंस பாப்போமா? ரெடி? Question number 1. Which bird was the first to be let out of Noah's ark? Answers, dove, raven, sparrow, cuckoo. இதுல எந்த பேர்ட ஃபர்ஸ்ட் நோவாஸ் ஆர்க்ல இருந்து வெளியில விட்டாரு? Question number 2. Aaron made an image of this animal for the people of Israel. Which animal was that? Was it a lion, a serpent, an ox, or a cow? Question number 3. Moses made an image of this animal for the people of Israel. Which animal was that? Was it a lion, a serpent, ox, or a cow? Question number 4. This animal was sacrificed instead of Isaac. எந்த அனிமல ஏப்ரஹாம் ஐசக்கு பதிலா sacrifice பண்ணாரு? Answers, lamb, ram, ox, or donkey. Question number 5. It is easier for this animal to go through the eye of a needle than for a rich man to enter the kingdom of God. இது எந்த அனிமல்? Options are gnat, dog, camel, or donkey. Question number 6. Which man killed a lion with his bare hands? Answers, Jacob, Esau, Samson, or David. Question number 7. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான question. ஜீசஸ் பேப்டிசம் எடுக்கும்போது ஹோலி ஸ்பிரிட் ஆனவர் எந்த பறவை வடிவில வந்தாரு? Answers, pigeon, sparrow, raven, or dove. Question number 8. Which bird was being sold in the temple when Jesus drew out the money changers? Was it a pigeon, sparrow, raven, or dove? Question number 9. Who had a vision of a great sheet filled with unclean birds and other animals? Was it Barnabas, Paul, Peter, or John? Question number 10. The prodigal son would have been happy to eat the food intended for this animal. அது எந்த animal? Answers, cow, dog, swine, or a sheep. என்ன children, இந்த வார quiz செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுல்ல? எப்போ போல உங்களோட ஆன்சர்ஸ சுகந்தி ஆண்டிக்கு மொபைல் மூலமா வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுங்க. அவங்களோட நம்பர் 9791561031. நெக்ஸ்ட் வீக் சூப்பரான क्वेश्चंसோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி யாரு வெயிட் பண்ணிட்டு இருக்கா? ஆமா, கிரேஸ் அக்கா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள போய் பாப்போமா? Bye bye, see you. Hello children, praise the Lord. Hope all of you are joyful in the Lord. Another Sunday class program and yet another Bible game. Ready-யா? Okay, நம்ம என்ன சொல்லுவோம் கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி? Ready, steady, zoom. சொல்லமா? Ready, steady, zoom. Okay. இந்த வாரம் நான் கொடுக்க போற க்ளூஸ் பைபிள்ல வர ஒரு ட்ரீயை பத்தி. ஆமோஸ் அப்படின்னு ஒரு ப்ராஃபட் இருந்தார். Before he could prophesy, he was a shepherd and he took care of these trees. எந்த ட்ரீஸை பார்த்துக்கிட்டாரு? ஓகே, மெடிட்டரேனியன் ரீஜன் இருக்குல்ல, அங்கே இந்த ட்ரீயோட ஃப்ரூட்டை ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிடுவாங்களாம்,
ட்ரைட் ஃப்ரூட்டாகவும் சாப்பிடுவாங்களாம். இட் இஸ் கால்ட் த புவர் மேன்ஸ் ஃபுட். என்னது? புவர் மேன்ஸ் ஃபுட். ஓகே. ஒரு வாட்டி டேவிடும் அவங்க கூட இருந்தவங்களும் ஒரு ஈஜிப்ஷியனை பார்க்குறாங்க. அவர் சொல்கிறாரு, ஐ எம் அ ஸ்லேவ் டு அன் அமலகைட். நான் சிக்காந்தேன், 3 days and 3 nights சாப்பிடவே இல்லை அப்படின்னும் போது அவருக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. தே கேவ் சம்திங் டு ட்ரிங்க். யூ நோ வாட் தே கேவ்? தே மேட் கேக்ஸ் அவுட் ஆஃப் திஸ் ட்ரீஸ் ஃப்ரூட் அண்ட் ஆல்சோ தே கேவ் ஹிம் கேக்ஸ் ஆஃப் raisins. எந்த ஃப்ரூட்டோட கேக் கொடுத்தாங்க? ஓகே. Deuteronomy 8ல ஒரு ப்ராமிஸ் இருக்கு. If you obey the Lord and revere him, he will take you to a good land. அதுல சில கிரெயின்ஸ் ஃப்ரூட்ஸ் பத்திலாம் போட்டிருக்கு. வீட், பார்லி, ஆலிவ், ஹனி, அப்புறம் இந்த ட்ரீயை பத்தியும் போட்டிருக்கு அதுல. ஓகே. ஒரு கோரஸ் கூட இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கணுமே. Though the does not bud and the vine has no grapes, though the olives and the food crops fail, sheep pen and cattle stall are empty. Though the does not bud and the vine has no grapes, though the olive and the food crops fail, sheep pen and cattle stall are empty. It's joy, joy, joy in the Lord. Jesus put the joy in my heart. It's joy, joy, joy in my heart. Jesus put the joy in my heart. In the tree. ஒரு வாட்டி Jesus was hungry. இந்த ட்ரீல ஃப்ரூட் இருக்கு நினச்சி போனா வெறும் லீவ்ஸ் தான் இருக்கு. So he cursed the tree. The next day morning when they were crossing the tree, Peter noticed something. He said, Rabbi, நேத்து நீங்க கர்ஸ் பண்ணீங்களே, அந்த ட்ரீ இன்னைக்கு விதர் ஆயிடுச்சு பாருங்க அப்படின்னு காமிக்கிறாரு. எந்த ட்ரீ? ஓகே. The last clue, very easy clue. When Adam and Eve disobeyed God and they found that they were naked, they took the leaves of this tree and sewed some clothes for themselves. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஈஸியா? What is the tree? Correct! Smart children! நீங்களாம் பைபிள் ரொம்ப தரோவா இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு. Yes, it is the fig tree. இவ்வளோ நேரம் நம்ம க்ளூஸ் கொடுத்திருந்தது fig tree பத்தி தான். Thank you children. Continue to pray. Continue to pray for the church, for the pastor, for the pastor amma, Sunday class teachers, and all your friends. Thank you children. Bye bye. Greetings in the matchless name of our Lord and Savior Jesus Christ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு வர்ச்சுவலா இப்படி உங்களெல்லாம் பார்க்கும்படியா அன்று கிருபை கொடுத்திருக்கிறாரு. மேபி பிசிக்கலா நம்மளால எல்லாம் மீட் பண்ண முடியல, ஆனா அன்று வந்து God has been so good, has been so faithful. அன்று இப்படி பிசிக்கலா மீட் பண்ணலனாலும் வர்ச்சுவலா அன்று கிருபை கொடுத்திருக்கிறாரு. அதற்காக we should thank God for that. Always remember to be thankful for all that He is in your life and for all that He has done in your life. Always be thankful. So இன்னைக்கு இந்த ஸ்டோரி டைம்ல கூட குவிக்கா வந்து நம்ம ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான ஸ்டோரி தான், but we just get into 2 or 3 points which maybe God wants to speak to each of us this morning. Let's just hear it prayerfully. உங்க பைபிள்ஸ் இல்லனா ஓடி போய் எடுத்துட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க உங்க பைபிள்ஸை. Matthew chapter 14 verses 22 to 32 க்கு நம்ம பைபிள்ஸ் நம்ம திருப்பிக்கலாம். Matthew chapter 14 verses 22 to 32 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பைபிள் passage தான். Jesus வந்து walking on the water. So இப்ப பாத்தீங்கன்னா அன்று வந்து 5,000 பேர் அன்று போஷித்துட்டாரு. Now God, Jesus wants, நிறைய நேரம் அவங்களோட பேசிட்டாரு. God has been among the crowds, everything. So now Jesus wants some time alone. He wants to go aside and talk to his father. So remember, Jesus wanted to talk to his father. அப்படின்னா what makes us all think நம்ம pray பண்ண வேண்டாம், கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு, ஆண்டருக்கு தெரியும், இது அதுன்னு we could give a lot of excuses. But remember, Jesus took time to pray. So all of us are required to take time and pray. That is our need. நமக்கு தேவை ஆண்டர் தேவை. We need Jesus.
So இவ்வளவு நாள் பைபிள் படிக்கல, ஜோம் பண்ணலனா இனிமேல் do it. Just start doing it. Take time and pray. Remember to pray. அத ஒரு நாளுமே மறந்து போவாதீங்க. So ரெண்டு சினாரியோ, ஜீசஸ் வந்து he's going to the mountain side to pray. Disciples எல்லாரையும் ஒரு போட்ல அனுப்பிச்சிடுறாரு. He's asking them, he's telling them go into the boat and then go to the other side. I will come and join you. So God, Jesus promises that I will come. I will definitely come and join you there. So you first go into the boat and let me pray to the Father and then come and join you. So இதுதான் வந்து ரெண்டு different environmentsல நம்ம disciplesயும் நம்ம ஜீசஸையும் நம்ம பார்க்கிறோம். So நீங்க இதுல பார்க்கலாம் எப்படி வந்து ஜீசஸ் வந்து has gone to the mountain side to pray. அன்று வந்து ஜோம் பண்ணபடியா அங்க போயிருக்கிறாரு. அதே போல நீங்க அடுத்த பிக்சர்ல நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, disciples எல்லாம் போட்ல வந்து அடுத்த கரைக்கு, they going to the other side, disciples எல்லாம் போட்ல இருக்கிறாங்க. I just want to remind you that some of the people here are very good fishermen. So அவங்களுக்கு கடல் எதுவுமே அவங்களுக்கு பயம் கிடையாது. Okay, they have been in the sea for longer nights, இருந்திருக்காங்க, நிறைய ஃபிஷ் பண்ணிருக்காங்க. So அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. So இப்படிதான் ரெண்டு டிஃபரண்ட் சினாரியோல ஜீசஸும் டிசைபிள்ஸும் இருக்கிறாங்க. திடீர்னு என்ன பண்ணதா, ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டார்ம் வருதான். So it says you can just turn your Bibles and then read 23rd பாத்தீங்கன்னா, இப்ப disciples அனுப்பிச்சிட்டாரு. After he had dismissed them, it says he went up on a mountain side to pray by himself. Later that night he was there alone and the boat was already a considerable distance from land, buffeted by the waves because the wind was against us. So wind வந்து it's raging, ரொம்ப பலமா இருக்கு, ரொம்ப பயங்கரமா இருக்கு. இப்ப என்ன பண்றாரு, disciples எல்லாரும் பயப்படுறாங்க. என்னடா அது, ஏன்னா because the wind is very 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 bad. Always remember, அவங்க எல்லாரும் நிறைய நாள் கடல்ல இருந்திருக்காங்க. இப்படி ஒரு ஸ்டார்ம் அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. It might have been very violent. So நீங்க அடுத்த போட்டோல பாத்தீங்கன்னா, அடுத்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு பாரு, இட்ஸ் so raging, ரொம்ப பயப்படுறாங்க. So ரொம்ப பயந்து கூப்பிடுறாங்க. ஆனா அந்த ஸ்டார்ம் ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர் வந்துட்டாரா? ஆண்டவர் வந்து, see some people who have gone to Israel, have gone to these places say, ஆண்டவர் எந்த மலையில இருந்து ஜோம் பண்ணாரோ அந்த மலையில இருந்து physically itself you can see, it seems physically they can see, but not because he was God, but just that any human being who is sitting on that hill can see the sea. So அங்க ஒரு கடல்ல அவங்க சீஷர்கள்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு God could see, ஆண்டவராலேயே பார்க்க முடியுமா? ஆனா ஆண்டவர் உடனே வந்துட்டாரா? இல்ல. ஏன்னா எப்படி எனக்கு அது தெரியும் அப்படின்னு சொன்னா, பைபிள் 24th verse it says, and the boat was already a considerable distance from land. Already வந்து பாதி தூரம் நடுக்கடலுக்கு போயிட்டாங்க. அப்போ தான் ஆண்டவர் வந்து என்ன பண்றாரா, he is coming. ஆண்டவர் எப்படி வராரா? It's so wonderful that Jesus is walking on water. So திடீர்னு நடுக்கடல் எல்லாம் இருட்டா இருக்கு. திடீர்னு பார்த்தா ஆண்டவர் வந்து கடலின் மேல நடந்து வராராம். அவங்களுக்கு ஹாப்பியா இருந்திருக்குமா? உங்களை அந்த நிலைமையில போட்டு பாருங்க. அவங்களுக்கு ஹாப்பியா இருந்திருக்குமா, பயமா இருந்திருக்குமா? திடீர்னு கடலுக்கு நாட்டுல யாராவது நடக்க முடியுமா? யாருமே நடக்க முடியாது. உடனே அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு ஜீசஸ், ஏன்னா ஜீசஸ் பத்தி அவங்களுக்கு இன்னும் ஃபுல்லா தெரியாது. அவர் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன், அதெல்லாம் அவங்களுக்கு இன்னும் தெரியாது. ஒன்னு அவங்க என்ன பண்றாங்க, பயப்படுறாங்க. இது கோஸ்ட் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பயப்படுறாங்க. இட்ஸ் a ghost அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. they are very very scared. அப்போ வந்து ஜீசஸ் சொல்றாரு, பயப்படாதீங்க, அது நான் தான், இட்ஸ் ஒன்லி மீ, ஏன் பயப்படுறீங்க, நான் தான், டேக் கரேஜ் ஃபார் இட் இஸ் மீ அப்படின்னு சொல்றாரு. So the first thing that I want you to remind you is, எல்லா டைமும் நீங்க உங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சோம், ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வாங்கணும், ஆண்டவரே நாங்க வந்து இந்த இடத்துக்கு நாங்க போகணும், ஆண்டவரே இந்த கோவிட் எல்லாம் சீக்கிரம் போயிடணும். நாட் எவ்ரி டைம் God answers your request immediately. So remember, in the disciples கூட they had been crying, they had been praying for a longer time, but the boat was like considerably some distance away from the land. அப்பதான் என்ன பண்றாங்க, ஆண்டவர் வந்து நடந்து வர்றாரு. ஏன்னா கடல் நல்லா யோசிச்சு பாரு, லேண்ட் பக்கத்திலே போட் இருந்ததுன்னா அது ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காரு. நடுக்கடல்ல நடக்கிறது தான் கஷ்டம். நடுக்கடல்ல தான் ஆழங்கள் ஜாஸ்தியா இருக்கும். சோ அங்கதான் வந்து winds-உம் waves-உம் அதிகமாவும் வரும். it would be very violent only then. ஆனா ஆண்டவர் வந்து அந்த கடல்ல, அந்த நடுக்கடல்ல ஆண்டவர் நடக்கிறாரு. So in your life also, if there's something that you've been praying about for a longer time, remember, God wants to show himself in a different perspective. God wants himself to be shown in a different dimension. அதனாலதான் ஆண்டவர் வந்து தாமதிக்கிறாரு. லாசரஸ் உயிரோட
எழுப்பலனா ஆண்டவர் ஒரு ஹீலரா பார்த்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் உயிரோட லாசரஸை எழுப்பினதால அவங்கள வந்து ரிசரக்ஷனா பார்த்தாங்க. they saw Jesus as the resurrection, they saw Jesus as the life, oh he is the life giver அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. till then they were seeing Lazarus only as the healer. So the first thing that I want you to remind you is, don't give up on your prayer request. Keep praying. God will answer in his time for his own glory. That's the first thing that I want you to take away. The second thing that I want you to remind is, நல்லா பாத்துக்கோ, அதே Matthew chapter 14ல 28th verseல பார்த்தனா பீட்டர் சொல்றாரு, நீ யாரும் நினைச்சுக்காதீங்க பீட்டருக்கு வந்து ஃபெய்த்தே இல்ல, எல்லா டிசைபிள்ஸும் சும்மா இருக்காங்க, பீட்டர் பாரு எப்படி பேசுறாரு. நோ நோ நோ, பீட்டருக்கு வந்துதான் அதிக ஃபெய்த். வாட் பீட்டர் saying, Lord, if it's you, Peter replied, tell me to come and walk on water அப்படின்னு. உடனே ஜீசஸ் என்ன சொல்றாரு, வா கம் வந்து நட அப்படின்னு சொல்றாரு. சோ பீட்டர் வந்து ஆண்டவரையே பார்த்து போயிட்டு இருக்காரு. his focus is on Jesus. நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பீட்டர் என்ன பண்ணிடுறாரு, சுத்தி எல்லாரையும் பாக்குறாரு. சுத்தி வந்து கடல் எப்படி கொந்தளிக்குது, how the waters are like raging and how the wind is blowing அப்படின்னு பாக்குறாரு. பயப்படுறாரு. இன்னும் 100 times Lord save me, Lord save me அப்படின்னு சொல்லி 30th verseல பாத்தீங்கன்னா he cried out saying, Lord save me அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் வந்து சொல்றாரு, you of little faith, ஏன் பயப்படுற, நான் இருக்கேனே, why you afraid, why did you doubt me, ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. So the second thing that I want you to know is, at times like every day நம்மளுக்கு வந்து full faith ஓட நம்ம இருக்கணும்னு சொல்ல முடியாது. There can be mountains, there can be valleys, there can be days when we will be very very like we'll be praising God, thinking and thanking God for all his goodness. There will be days when you will feel lonely. There will be days சில நாள் உங்களோட விசுவாசம் குறைஞ்சிடலாம், சில நாள் mountain peak போலதான், you will have like so much of faith. And ஆனா the one thing that you should know is, whatever it is, just come back to God. பீட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபெய்த்ஃபுல்லான ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். ஆனா சுற்றிலும் எல்லாத்தையும் பார்த்து பயந்துறார். ஆனா திருப்பி என்ன பண்றாரா, again he comes back to Jesus. ஏன்னா ஆண்டவர் தான் கூப்பிடுறார். அந்த நேரம் பார்த்துட்டு disciples என்ன காப்பாத்துறீங்களே, no no no, he says, Lord save me, ஆண்டவரே என்ன காப்பாத்துங்க, ஆண்டவரே என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகா வந்து பீட்டர் வந்து நோக்கி கூப்பிடுறாராம். அப்போ கடல் வந்து கரம் பிடிச்சு தூக்குறாரு. ஓகே ஓகே ஒன்னும் இல்ல, பயப்படாத அப்படின்னு சொல்லி பீட்டரை வந்து கரம் பிடிச்சு ஆண்டவர் வந்து தூக்கிடுறாரு. How good is our Father. That's the second thing that I want you to know, that no matter what happens, just come back to God. The third thing that I want you to know is, that's an amazing verse. நீங்க 32nd verseல பாத்தீங்கன்னா, and when they climbed into the boat, the wind died down. When Jesus climbed into the boat, the wind just died down. ஒன்னும் இல்ல, எல்லாம் அமைதியாயிருச்சு. அப்படியே ரொம்ப அமைதியா, ஒரு பிரச்சனை இல்லாம அந்த wind எல்லாம் அமைதியாயிருச்சா. That's the third thing that I want you to know. நீங்க பாத்தீங்கன்னா அன்று உள்ள ஏறிட்டாரு, கடலும் காற்றும் அமைதியாயிருச்சு. அந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் ஞாபகம் இருக்கா, எப்படி it was raging the wind, but now you can see the wind has died down. But always remember, not because God is there by your side, it does not mean you will not have any troubles. ஆண்டவர் இந்த காலத்துல உயிரோடு இருந்த போது, ஆண்டவர் இந்த உலகத்துல இருந்த போதுதான் இந்த ஸ்டார்ம் வந்துச்சு. ஆண்டவர் உயிரோட இருக்கும் போதுதான், when he was physically present in this world, Lazarus died. When Jesus was physically present in this world, there are so many people with sickness. ஆனா the one thing that you and I have is, you have Jesus. If you have Jesus inside you, you can have the faith. Whatever be my problem, என்னோட ப்ராப்ளம் என்ன வேணா இருக்கலாம், எனக்கு என் ஜீசஸ் இருக்கிறார். I have God on my side. So அதான் Psalms 46:10ல psalmist அவ்வளவு அழகா சொல்றாரு, be still and know that I am God. அப்படின்னா என்ன அர்த்தம், உன் மனசுக்குள்ள you can have a lot of fears, because somebody says that like there are 365 times written in the Bible which says, where God says do not be afraid. So because God really knows that you and I will be afraid. ஆனா நம்மள மனுஷங்க தான். So it's not that you should not be afraid, but despite your fears, despite your shortcomings, despite what is troubling you, உங்களோட தேவைகளை காட்டிலும், always remember Jesus is there. அப்போ உனக்கு அந்த சமாதானம் வேணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும், you need Jesus inside your boat. You need to take Jesus inside your heart. You need Jesus. Jesus வந்து உன் மனசுல இருக்கும் போதுதான் அந்த சமாதானம் உனக்குள்ள இருக்கும். என்ன காரியங்களா இருந்தாலும் I can face it boldly, I will face it boldly அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கும். So always remember that, have Jesus inside your boat. Always have that. So 3 things that we learned today is, first thing is, there could be times when God may delay your prayer request, but don't give up on God. Second thing that I want you to know is, there can be times when you fail, when you falter, பயமா இருக்கலாம், whatever it is, just keep coming back to God. Just keep coming back to Him. The third thing that I want you to know is,
always have Jesus in your boat. ஆண்டவர் எப்பவுமே ஒரு இதயத்துல வச்சுக்கோ. ஒரு நாள் ஆண்டவரை விட்டுறாத. ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டாரு. These are the 3 things that God wants to remind you this morning of how God can be very, 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 very faithful despite the times when we are unfaithful. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, whatever God has told you, He will definitely do it for you. So may the God of peace bless you and guard your hearts, and may you be filled with joy and love in these days also. சீக்கிரத்துல நம்ம சந்திப்போம். God bless you and have an amazing week ahead. Bye bye. From the
My God is so big and so strong and so mighty. There's nothing my God cannot do. My God is so big and so strong and so mighty. There's nothing my God cannot do. My God is so big and so strong and so mighty. There's nothing my God cannot do. My God is so big and so strong and so mighty. There's nothing my God cannot do. In the beginning, God made everything. God simply spoke and the world came to be. He sent a flood and made everything new. He parted the sea, let his people all through. He helped the boy bring the giant right down. Joshua marched the walls, fell to the ground. These acts of power are worthy of praise. You want to question my God and his way? I'll look you in the eye and say, my God is so big and so strong and so mighty. There's nothing my God cannot do. My God is so big and so strong and so mighty. There's nothing my God cannot do. Though we are sinners, he still gave us worth. God sent his son to live here on the earth. He healed the sick, he made blind men see. He let the lame walk and he set the world free. He died on the cross and he rose from the grave. He conquered sin, he is mighty to save. He went to heaven and he's coming back. God's word is true, but if it's attacked, I'll look you in the eye and say, my God is so big and so strong and so mighty. There's nothing my God cannot do. My God is so big and so strong and so mighty. There's nothing my God cannot do. God the Spirit, God the Father, God the Son. 1 plus 1 plus 1 equals 1. God the Spirit, God the Father, God the Son. 1 plus 1 plus 1 equals 1. My God is so big and so strong and so mighty. There's nothing my God cannot do. My God is so big and so strong and so mighty. There's nothing my God cannot do. My God is so big and so strong and so mighty. There's nothing my God cannot do. My God is so big and so strong and so mighty. There's nothing my God cannot do. My God is so big and so strong and so mighty. There's nothing my God cannot do. He's got the whole world in his hand. 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 He's got the you and me, brother, in his hand. He's got the you and me, brother, in his hand. He's got the you and me, brother, in his hand. He's got the whole world in his hand. He's got the you and me, sister. And he's got the you and me, sister. In his hand, he's got the you and me, sister.
In his hand he's got the whole world in his hand. He's got the sun, moon and stars. In his hand he's got the sun, moon and stars. In his hand he's got the sun, moon and stars. In his hand he's got the whole world in his hand. For God so loved the world that he gave his only Son, that whoever believes in him should not perish but have eternal life. So loved the world that he gave his only Son, that whoever believes in him should not perish but have eternal life. Eternal life, eternal life, eternal life. Yeah, yeah, yeah. Eternal life, eternal life, eternal life. Yeah, yeah, yeah. John 3:16. Let me hear you scream it. John 3:16. Let me hear you sing it. John 3:16. Let me hear you scream it. John 3:16. Let me hear you sing it. God so loved the world that he gave his only Son, that whoever believes in him should not perish but have eternal life. So loved the world that he gave his only Son, that whoever believes in him should not perish but have eternal life. Eternal life, eternal life, eternal life. Yeah, yeah, yeah. Eternal life, eternal life, eternal life. Yeah, yeah, yeah. Eternal life, eternal life, eternal life. Yeah, yeah, yeah. Eternal life, eternal life, eternal life. Yeah, yeah, yeah. I can't believe it, can you? God loved us so much that he sent his son Jesus to the earth to die for us. That's right, for you. And guess what else? If we believe in Jesus, we get to live forever with him. Alright! Talk about cool. Yeah, yeah, yeah. Hello children, did you enjoy the classes today? Quiz time, story time, play time, Bible games time. Okay, you enjoyed. Okay, நான் முதல்ல சொன்னது ஞாபகம் இருக்கா? Today is the anniversary of the Church of South India, CSI Day. Be happy and be proud about our church. Okay, right. Wish you all the best. மறுபடியும் உங்களுக்கு ஸ்கூல்ஸ்லாம் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வர்ச்சுவலாக உங்களுடைய ஆன்லைன் கிளாஸஸ்லாம் பத்திரமா ஒழுங்காக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, டோன்ட் பி ஸ்ட்ரெஸ்ட், பி ஹாப்பி, பி குட் இன் காட். ஓகே, ரைட். ஜோ பண்ணலாமா? எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நாளிலும் அவர்கள் படித்த எல்லா வசனங்களுக்காக, பாடங்களுக்காக, அவர்கள் பாடி மகிழ்ந்த பாடல்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். பிள்ளைகள் கற்றுக்கொண்டவற்றில் நிலைத்திருக்கு உன்னுடைய கிருபையை தாரும். இந்த கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷனில் அவர்களுக்கு நடைபெறுகின்ற ஆன்லைன் ஸ்கூல் கிளாஸஸ்க்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, அவற்றை கவனமாக கற்றுக்கொண்டு தம்முடைய கல்வி அறிவை, ஞானத்தை அவர்கள் விருத்தி அடைய செய்து கொள்ள நீர் தாமே கிருபை செய்யும். ஆண்டவரே, சண்டே ஸ்கூல் சூப்பரண்டன்ட்ஸ், டீச்சர்ஸ் மற்றும் வாலண்டியர்ஸ் எல்லாருக்காக வேண்டிக் கொள்கிறோம். பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளுகின்ற இந்த பிரயாசம் நல்ல பலனை 30, 60, 100 மிகுந்த பலனை தரத்தக்கதாக நீர் கிருபை செய்யும். காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். Okay children, be happy, be good, be safe. God bless you.